Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாதாம் பால் செய்யிறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு பால் ஊத்திக்கோங்க. இங்க நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். பால் கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்ப வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 பாதாம ஒரு 15 நிமிஷத்துக்கு சுடுதண்ணில ஊற வச்சு இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் பால் எடுத்து நான் தனியா வச்சிடுறேன். இதுல ஒரு 5ல இருந்து 6 குங்குமப்பூவை இந்த மாதிரி சேர்த்து வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 15ல இருந்து 20 பாதாம தோல் நீக்கியதை இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமா பால் விட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்க போறோம். பால் நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல கொதிக்க விடுங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்க பனக்கல்கண்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை ஜீனியும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பனக்கல்கண்டு நல்லா வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க இந்த பாதாமை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க குங்குமப்பூ பாலை சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜ்ல ஃப்ளேமை லோ பண்ணிருங்க. ஒரு 2 தடவை இந்த மாதிரி பொங்கி கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான பாதாம் பால் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாதாம் பாலை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜில்லுன்னு சாப்பிடலாம். ஆனால் வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்தா, பாதாம் அப்புறம் குங்குமப்பூ சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பாதாம் பால் தயாராகிடும். இதே குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மட்கா வாங்கி அதில் இந்த பாதாம் பாலை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச நட்ஸை இதில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற அதே பாதாம் பாலோட ஃப்ளேவரோட நம்மளுக்கு ரெசிபி கிடச்சிரும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெயில் காலத்தில் இன்னும் என்ன குளிர்பானங்கள் நம்ம வந்து வீட்டிலேயே தயார் பண்ணலாம் அப்படின்ற ரெசிபி உங்களுக்கு வேணுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்கா குல்ஃபி ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.